ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பருக்கு ஒரு ஆம்பு வந்து ரெடி பண்ணி டெலிவரி கொடுத்துருக்கோம். அந்த தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆம்பு என்ன வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் தான், 20 ரூபா ரேட் பண்ணியிருக்கேன். அதாவது அகுஜா மாடல் சிங்கிள் சப்ளை மாடல் ஆம்பு தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அகுஜா மாடல் அது பண்ணியிருக்கோம். நம்ம நண்பருக்கு தான் பண்ணியிருக்கோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த், எஸ்கேபி ஆடியோஸ், சிவகங்கை மாவட்டம்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் தான். நான் அதில் அட்ரஸில் போடுறேன். அந்த ஆப் வந்து இப்போ தான் டெலிவரி கொடுத்துருக்கோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கு. அதெல்லாம் டிரான்சிஸ்டர் மாடலில் தான், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே செக் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ கூட நம்ம ஸ்டேட்டஸில் இப்போ தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் சிங்கி அந்த மாடியூல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் போட்டிருக்கோம். 8 டிரான்சிஸ்டர் 5200 தான். ரெண்டு பக்கமும் 5200 தான். அதாவது எமிட்டர் 1 எமிட்டர் 2 ரெண்டுமே 5200 தான். இப்போ பயாசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பயாசிங்க்கு வந்து இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. இருந்தாலும் அப்படியே வயரை வெட்டி போடுறதுக்கு நம்ம 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. 1 ஓமில் நமக்கு ஆஃப் வாட் இருந்தாலே போதும். நான் இதில் வந்து 1 வாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப் வாட் கிடைக்கல, அதனால் 1 வாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுபோல் எமிட்டருக்கு பார்த்திங்கன்னா 0.25 ஓம்ஸு வயர் 1 ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எமிட்டருக்கு வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? 0.33 யூஸ் பண்ணலாம், 0.45 யூஸ் பண்ணலாம். இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பயன்படுத்தியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.25 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடியூல் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னால் பார்த்திங்களா, அது போல் நீங்கள் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு வந்து 0.33 ரெசிஸ்டன்ஸ் வயர் 1 ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்க. அல்லது 0.25 கிடைச்சா அதையும் யூஸ் பண்ணுங்கள். அல்லது 0.45 கிடைச்சாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து 5 வாட் தான். 10 வாட் யூஸ் பண்ணலாம். 10 வாட் அந்தளவுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 5 வாட்டே போதும். 1500 ரூபாய்க்கு நம்ம 5 வாட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் வந்து மற்றபடி சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதுபோல் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா வேலையை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு சில நண்பர்கள் கேட்டதுக்கானங்க இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. மற்றபடி மாடியூல் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. அதுபோல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவரு, டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நம்மளோட மேக் தான், நம்மளோட ஓன் வைண்டிங் தான். அதே போல் கால்குலேஷன் வந்து நம்மளோட கால்குலேஷன் தான். ஒரு சில நண்பர்கள் வந்து இதை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் தெரியாத பட்சத்துக்கு 1-2 ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது ஓரளவுக்கு மாடியூல் வந்து செட்டப் பண்ணி வச்சாச்சு. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எமிட்டரும் பயாஸும் போட்டாச்சு, வயர் 1 ரெசிஸ்டன்ஸு. அப்புறம் பயாசிங்க்கு வந்து 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு மாடியூல் வந்து செட்டப் வந்து முடிஞ்சு. அதுக்கடுத்து நம்ம பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன். பவர் சப்ளை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் இன்னொரு டவுட் கேட்கலாம். இந்த ஒரு பக்கத்தில் ஒரு பச்சை கலர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது 330 அல்லது 220 ஓம்ஸு 10 வாட் ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிசி ஆகி வரும்போது, நம்ம பவர் சப்ளை டிசி ஆகி வரும்போது அதில் வந்து வோல்ட்டு 40 வோல்ட் 50 வோல்ட் வரும். அதை கம்மி பண்ணி நம்ம வந்து ரெகுலேட்டருக்கு வந்து 18 வோல்ட்டு கொடுக்கணும் இல்லையா, அது 18 வோல்ட்டு ரெகுலேட்டருக்கு கொடுக்கணும் இல்லையா. அதனால் அதை அந்த வோல்ட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி 220 ஓம்ஸ் அல்லது 330 ஓம்ஸு 10 வாட் ரெசிஸ்டர் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதான் ஆம்பியர் ரேட். அதே போல் நான் இதில் பார்த்தீங்கன்னா டயோடு தான் போட்டிருக்கேன். இந்த டயோடு பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்புக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ஆம்ப் வேலையெல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் பண்ணி அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் டிரைவர் எல்லாமே மாட்டியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுக்குறதா இருந்தது. அதனால் டெலிவரி கொடுக்கும்போது அந்த டயோடு எல்லாமே சேர்த்து பண்ணியாச்சு. அது போக டிசி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு 104 220 அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், நான் போலார் கெப்பாசிட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காண்டி, அதாவது டிசி வோல்ட்டில் ஏசி இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காண்டி அந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். பியூர் டிசி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஓரளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி டிசியை ஃபில்ட்ரு பண்ணாமல் போட்டிங்கன்னா சில அம்மிங் அது போல் நாய்ஸ் இது போல் வரும். இந்த ரெட் கலர் வயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட்டர் 1 எமிட்டர் 2 அது போல்
அவுட்புட் கெடுக்கிறதுக்கு. அந்த சென்ட்ரு அந்த ப்ளூ கலர் ஒயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரவுண்டு. நேராக கெப்பாசிட்டர் கிரவுண்டுக்கு போயிடும். அதுலேருந்து ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து கிரவுண்டு. அதாவது ஆம்பிளிஃபையரோட பாடியில் வந்து அடிச்சிரும். அந்த பாடியில் கிரவுண்டு அடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பில் வந்து ஒரு அம்மிங் சவுண்டு வரும். பயங்கரமாக ஒரு அம்மிங் சவுண்டு வரும். பாட்டு முடிஞ்சாலும் சரி, பாட்டு பாடிட்டு இருக்கும்போதும் ஒரு மாதிரியாக ஒரு கும்முன்னு ஒரு அம்மிங் சவுண்டு வரும். அதனால் கிரவுண்டு கொடுத்துருக்கேன். கிரவுண்டு கொடுக்கவும் அது அம்மிங் அரெஸ்ட் ஆயிரும். சூப்பராக இருக்கும். உண்மையிலேயும் நான் செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. அதுபோல் ஒரு சில நண்பர்கள் வந்து ப்ரோ அப்படியே பாட்டு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார் அப்படின்ட்டு தான் நான் பாட்டு போட்டிருந்தேன். அதில் பாட்டு படமும் சேனலில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மானிட்டேஷன் கிடையாது, காப்பி ரைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இது போல் தொடர்ந்து காப்பி ரைட் வந்துட்டு இருந்துச்சுன்னா சேனல் க்ளோஸ் ஆகிரும். நானும் உங்களை மீட் பண்ண முடியாது, நீங்களும் என்ன மீட் பண்ண முடியாது. நம்ம சேனலே வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தது வந்து சேனல் வந்து ரொம்ப போயிடும். அதனால் நம்ம இதில் பாட்டெல்லாம் போட்டு காமிக்க முடியாது. ஒருவேளை மைக்கில் வேணால் பேசி காமிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் உங்களுக்கு பேசி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது எந்தளவுக்கு நல்லா ஒர்த்து அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த ஆம்பை பற்றி ஒரு சிலது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட என்கிட்ட சொல்லுங்கள், நானும் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து ஒரு சில ஆம்ப் வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ கொஞ்சம் டியூட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, தட்டி ஒர்க்கு ஆம்ப் ஒர்க்கு சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஓவர் டைட்டு வீடியோ பண்ண முடியல. தட்டி ஒர்க் மட்டுமே பண்ணும்போதே வீடியோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. இப்போ ஆம்பு வேலையும் சேர்த்து பார்க்கறதுனால கொஞ்சம் ஓவர் டைட்டு தான். அதுபோல் எல்லாமே தரவாக செக் பண்ணி தான் நான் ஆம்பு வந்து நம்ம நண்பர்களுக்கு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அதையும் மீறி சின்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தான் கேரண்டி, நானே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சொல்லுங்கள், என்கிட்டயே சொல்லுங்கள், நானே கண்டிப்பாக பார்த்து கொடுத்துட்றேன். அதே போல் ஆம்பு வந்து பேக் பண்ணி நல்லா நீட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி காட்டன் பாக்ஸ் அடிக்க சொல்லியிருக்கு. அந்த பாக்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போது அந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டுனா நம்ம ஆம்பு வந்து அடுத்து கம்பெனி ஆம்பு, அதாவது கம்பெனி போல் தான், கம்பெனி ஆம்பு போல் நம்ம நீட்டாக பேக் பண்ணி நல்லா காட்டன் பாக்ஸ் போட்டு நல்லா சூப்பராக பேக் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம். இப்போது இருக்கிற அட்டைப்பட்டியில் தான் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேட்சான அட்டைப்பட்டியில் தான் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இப்போ பேக்கிங் வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள். நல்லா பேக் பண்ணி நல்லா டேப் அடித்து நல்லா கொடுத்துருவோம். நம்பி ஆர்டர் கொடுங்க, கண்டிப்பாக நல்லபடி செஞ்சு கொடுக்குறேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு நான் கேரண்டி, நானே கேரண்டி பார்த்து நல்லா பண்ணி கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் வீடியோவை எப்படி இருக்குன்ட்டு. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஆம்பு போடணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரேன். என்னால் எந்தளவுக்கு உங்களுக்கு குறையா பண்ண முடியுமோ இல்லை குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனி எஸ்டெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு நிலச்சி நிற்கிறதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க, உங்களுக்கு நல்லா பண்ணிடுறோம். அடுத்தடுத்து ஆம்பு வேலையும் தட்டி வேலை போல் அடுத்தடுத்து ஆம்பு வேலையும் அதிகமாக வந்துருச்சு. அதிகமாக நண்பர்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்பு வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக நல்லா பண்ணித்தரோம். ஆம்பு மட்டும் இல்லை, தட்டியும் பண்ணி தரோம். தட்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறையா நண்பர்களுக்கு தெரியும், தட்டி பிஸ்னஸ் தான் நமக்கு மெயின். அதனால் தட்டியும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். பங்குனி பொங்கல்னாலே ஆர்டர் ஓவராக தான் இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து அதிகமாகவே இருக்கும். வீடியோ போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன். பை பை, see you. என்றும் உங்கள் அன்புடன் எஸ்டெக் சங்கர்.